அடுத்து திமுக விஸ் தாவேக்காதான்ற மாதிரி சொல்கிறது விந்தையும் விந்தியாக இருக்குது. ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்காரு. நாங்கள் மத்தியிலிருந்து மாநிலத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்கோம். இப்போ வந்து ஒரு தாவேக்கா திமுகன்றது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை யார் ஏற்றுக்க சொன்னா? அது மக்கள் தாங்க டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏங்க அவன் 1000 சொல்லுவான், அவன் கட்சியாக வளர்க்கறதுக்கு 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லுவான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கவுன்சிலர் கூட கிடையாத கட்சியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க எல்லாரும்? ஒரு விமர்சனம் வச்சுட்டாலே பயப்படுறதா அர்த்தமா? வேற என்ன சொல்ல முடியும்? அப்போ நீ நாளைக்கு போங்க, டால்ஸ்டாய் நேராக போறாரு. அப்போ நீங்கள் திமுக மேலே விமர்சனம் டால்ஸ்டாய் எங்களுக்கு எதுக்கு பயம்? நீங்க தானே சொல்றீங்க. யார் விமர்சனம்? எது கருத்தே சொல்லக்கூடாது. உங்களோட விவாத டோன் எப்படி இருக்கு? மாதிரியான விமர்சனம் ஒன்று இருக்கு. உங்களோட விவாத டோன் எங்க வச்சுறீங்க? எங்க பேசல அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான விமர்சனம் ஒன்று இருக்குல்ல? இது வந்து ஒரு விமர்சனமா? இது பயத்தை தானே காட்டுது. தாவேக்காவை பொறுத்த மட்டும் 75 வார கட்சி, திமுக 75 வருஷ கட்சி. அப்ப என்ன சொல்றான்? டேய் ஒண்ணுமே இல்லடா, நேத்திக்கு வந்தா பையன். நீங்க சொல்றீங்கல்ல மத்தியிலேயே ஆட்சி செய்கிறோம், 75 வருட பாரம்பரிய கட்சி அப்படின்ட்டுன்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை பார்த்து சொன்னீங்கன்னா அது பயம். இதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இன்னும் தெளிவா சொல்றோம் அப்படின்னா, எல்லாமே இருந்து சாப்பிடாம இருந்தா அதுக்கு பேர் விரதம். எதுவுமே இல்லாம சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பட்னி. இப்போ யார் விரதத்தில் இருக்காங்க, யார் பட்னியில் இருக்காங்கன்னு நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும்.